Good morning, good morning, good morning, everybody. Good morning, sir. Good morning, sir. Good morning, pa. Good morning. Good morning, sir. Good morning. Very good morning. நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல எதை பத்தி படிச்சோம்? ஒரு ஐடியா இருக்கா? என்ன படிச்சோம்? ஆரண்ய பத்தி படிச்சோம் சார் கடைசியா. ஆரண்யவை பத்தியா? அதுக்கு முன்னாடி நிறைய படிச்சோம் சார். கடைசியா முடிச்ச டாபிக் ஆரண்யம் சார். கடைசியா ஆரண்யம்னா என்னன்னு பார்த்தோம். அதுக்கு முன்னாடி மரபு பொருளாக செயல்படணும்னா அதோடைய மாலிகுலார் இயல்பு என்ன, சரி, கேரக்டர்ஸ் என்ன, அதை பத்தி பார்த்தோம். கரெக்டா? ஆனா அதுக்கு முன்னாடி மரபு பொருளுடைய பண்புகள் என்னென்ன அது பார்த்தோம். அதுக்கப்புறம் அர்சேசியஸோடைய சோதனை பார்த்தோம். இதெல்லாம் பார்த்தோமா? பார்த்தோமா? ரைட். இதைத்தான் நாம இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம அதை கண்டினியூ பண்ண போறோம். சரி, இதுல இருந்து தான் நம்ம கண்டினியூ பண்ண போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க எப்படி படிச்சீங்க அதை நாம பார்த்துட்டு இதுக்குள்ள போகலாம் நான் நினைக்கிறேன். சரியா? கேள்வி கேட்கலாமா? எஸ், ரெடியா? எஸ் சார். ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்புறதா? எஸ் சார். இந்த அர்சாசேஸோடைய சோதனை பண்ணல, சோதனை படிச்சோம். சரியா? அந்த சோதனையை ஒரு ஷார்ட்டா சொல்லுங்க பார்க்கலாம். அர்சாசேஸோடைய எக்ஸ்பெரிமெண்ட்டை ஒரு ஷார்ட்டா சொல்லுங்க. ஒரு எலி எடுத்துக்கிட்டாருங்க சார். எலி எடுத்துக்கிட்டாரா? ஐயோ, இது எப்ப நான் சொல்லி கொடுத்தேன்? அர்சாசேஸுக்கு எலிக்கு என்னமா சம்பந்தம்? எலி என்னங்க சார்? நான் கேட்ட சோதனை என்னன்னு தெரியுதா? அர்சாசேஸோடைய சோதனை சொல்லுமானாக்கா கிரிபித்தோடைய சோதனைக்கு போயிட்டியாமா? தெரியாதா? சரி, ரைட், விடுங்க. தெரியலனா விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. படிக்கலன்னு அர்த்தம், வேற ஒண்ணுமே கிடையாது. சிம்பிள். சரி, அப்ப பாருங்க, 10 பதில் வரும் பாரு. ஏமஸ்ரீ, அர்சாசேஸ் என்னமா எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சாங்க? சார் ரேடியோ ஆக்டிவ் பாஸ்பரஸையும் ரேடியோ ஆக்டிவ் சல்ஃபரை வச்சு பண்ணாங்க சார். ரேடியோ ஆக்டிவ் பாஸ்பரஸையும் ரேடியோ ஆக்டிவ் சல்ஃபரையும் வச்சு செஞ்ச சோதனை தான் அர்சாசேஸ் சோதனை. அவர் எந்த இடத்துலயும் எலியை பயன்படுத்தல. என்ன நடத்தினா, என்ன கண்டுபிடிச்சாருமா? ரைட். என்ன கண்டுபிடிச்சாருமா? ரேடியோ ஆக்டிவ் பாஸ்பரஸ் பாக்டீரியோபேஜோட அந்த புரோட்டீன் கோட்ல பைண்ட் ஆயிடுச்சு சார். ஆனா ரேடியோ ஆக்டிவ் சல்ஃபர் புரோட்டீன் கோட்ல பைண்ட் ஆயிடுச்சு சார். பாஸ்பரஸ் டிஎன்ஏ கூட பைண்ட் ஆயிடுச்சு சார். இப்ப டிஎன்ஏல பாஸ்பரஸ் இருக்கிறதுனால டிஎன்ஏ தான் ஜெனடிக் மெட்டீரியல்னு ப்ரூவ் பண்ணாங்க சார். அதேதான், டிஎன்ஏ தான் ஜெனடிக் மெட்டீரியலா செயல்படுகிறது அப்படின்றதுக்கான ஒரு ப்ரூஃபை கொடுத்தது அர்சாசேஸோடைய சோதனை. சரியா? அர்சாசேஸோடைய சோதனை. வெரி குட், வெரி குட். ரைட். அடுத்தது ஆரண்யவை மரபு பொருளாக கொண்டிருக்கக்கூடிய உயிரிகளுடைய பெயரை சொல்ல. குணவதி, ஒரு சில உயிரிகள் ஆரண்ய மரபு பொருளா செயல்படுகிறது, ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள்? டிஎம்வி கியூபி பாக்டீரியோபேஜ் சார். வைரஸ்கள்ல, சரியா? டொபாக்கோ மொசைக் வைரஸ் மற்றும் கியூபி பாக்டீரியோபேஜ் இதெல்லாம் ஆர்என்ஏ மரபு பொருளாக செயல்படுது. அதாவது என்னதான் பெரும்பாலான உயிரினங்கள்ல டிஎன்ஏ மரபு பொருளாக இருந்தாலும் கியூபி பாக்டீரியோபேஜ், டொபாக்கோ மொசைக் வைரஸ் போன்ற வைரஸ்கள்ல ஆர்என்ஏ மரபு பொருளாக செயல்படுகிறது. ரைட்டா? ரைட்டு. அடுத்தது சஞ்சனா சார். ஒரு மாலிகுல் மரபு பொருளா இருக்கணும், ஜெனடிக் மெட்டீரியலா இருக்கணும். அது எதெல்லாம் ஃபில்ஃபுல் பண்ணணும், எப்படி இருந்தா அது ஒரு ஜெனடிக் மெட்டீரியல் நம்ம சொல்லுவோம்? ஃபர்ஸ்ட் ரெட்டிப்படைய வேண்டும் சார். முதல்ல டிஎன்ஏ அல்லது ஆர்என்ஏ மரபு பொருளா செயலணும்னா அல்லது புரோட்டீன் மரபு பொருளா செயல்படணும்னா முதல்ல ரெப்ளிகேஷன் அடையணும். ரைட்டு. வேதித்தன்மை அடிப்படையில அது நிலையானதா இருக்கணும் சார். கெமிக்கலி அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும், எந்த ஒரு பிரச்சனைக்கும் உட்படாததாக இருக்கணும். ஓகே. அப்புறம் பரிணாம வளர்ச்சிக்கு மெதுவான மாற்றத்திற்கு அது ரைட். அதாவது எவாலுவேஷன் பிரகாரம் அடுத்தடுத்த ஜெனரேஷன்ல சுற்றுச்சூழல் தாக்கங்கள் ஏற்படும் பொழுது அதுக்கேற்ற குறைவான அளவு மாற்றங்களை அது வெளிப்படுத்த வேண்டும். ஓகே. அப்புறம் மெண்டலின் பண்புகளை பெற்று இருக்கணும் சார். மெண்டல் சொன்னார்ல, குரோமோசோம் பிரிவு அடைகிறது, அது அடுத்த ஜெனரேஷன் கடத்தப்படுகிறது.
ஸோ இதை ஃபில் பண்ண வேண்டும். இப்படிலாம் இந்த 4 பேசிக் கம்யூனிட்டிஸை வச்சுதான் ஒரு மூலக்கூறு மரபு பொருளா செயல்படணும்னா இந்த இதெல்லாம் என்ன பண்ணணும், ஃபுல்ஃபில் பண்ணணும். அப்படி இருந்தா தான் அது வந்து ஜெனட்டிக் மெட்டீரியல், இல்லைன்னா அது ஜெனட்டிக் மெட்டீரியல் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, ரைட்டு. அடுத்தது எஸ் நவீன். ரைட். மோன சத்யா. இப்ப இந்த டிஎன்ஏவும் ஜெனடிக் மெட்டீரியலா இருக்கு, ஆர்என்ஏவும் ஜெனடிக் மெட்டீரியலா இருக்கு. இது ரெண்டுத்துல எது பெஸ்ட்னு ப்ரூவ் பண்ணாங்க, என்ன காரணத்தால பெஸ்ட்னு சொன்னாங்க? டிஎன்ஏ தான் சார் பெஸ்ட்னு சொன்னாங்க. ஆமாப்பா, டிஎன்ஏ தான் பெஸ்ட். என்ன காரணம், என்ன ரீசன்? நிலைப்புத்தன்மை வந்து அதிகமா இருக்கு. நிலைப்புத்தன்மை அதிகமா இருக்கு. சரி, வெப்பம், வேதி இது போன்ற காரணிகள்ல நிலைப்புத்தன்மை அதிகமாக இருக்கு. அவ்வளவுதானா? ரமணி சொல்லுங்க பாப்பா, சொல்லுங்க. ஏன் ஏன் டிஎன்ஏ இஸ் எ பெஸ்ட் ஜெனடிக் மெட்டீரியல் நம்ம சொல்றோம்? ஒண்ணு வந்து அதிகமான நிலைப்புத்தன்மை கொண்டதுன்னு சொன்னாங்க, வேற என்ன காரணமாக இருக்கு? வேதித்தன்மை அடிப்படையில என்னமா கேரக்டர் ஆர்என்ஏக்கும் டிஎன்ஏக்கும் என்ன வித்தியாசம்? சரிம்மா, உங்களோட நெட்வொர்க்ல கொஞ்சம் பிரச்சனை. ரைட். அனிகா. சார் இரண்டு நியூக்ளியிக் அமிலம் டிஎன்ஏ தான் சார் இருக்கு. இரண்டு நியூக்ளியிக் அமிலம் டிஎன்ஏ தான் சார் இருக்கு. 2 நியூக்ளியிக் அமிலமா? அப்படின்னா என்ன பாப்பா? நியூக்ளியிக் அமிலம் 2 நியூக்ளியிக் அமிலமா? டிஎன்ஏன்றது 2 நியூக்ளியிக் அமிலமா? டிஎன்ஏ ஒரு நியூக்ளியிக் அமிலம், ஆர்என்ஏ ஒரு நியூக்ளியிக் அமிலம் தானே? சரி, ஓகே ஓகே. சார் டிஎன்ஏ கம்பேர் பண்றப்ப ஆர்என்ஏல வேதிப்பண்பு அடிப்படையில வந்து கம்மியா இது பண்ணும் சார். அது நிலைப்புத்தன்மை அதிகமா இருக்கும், அதனால டிஎன்ஏ பெஸ்ட்னு சொன்னாங்க. நிலைப்புத்தன்மை பெஸ்ட்னு சொன்னீங்க, நான் கேட்டது வேதித்தன்மை கேட்டுட்டு இருக்கேன். மோனிகா, என்ன கேரக்டர் வித்தியாசமா ஆர்என்ஏக்கும் டிஎன்ஏக்கும்? யுராசிலுக்கு பதிலா டிஎன்ஏல தயமின் இருக்கும் சார். யுராசிலுக்கு பதிலா டிஎன்ஏவுல தயமின் இருக்கும். ஓகே, இதனால அதிகமான நிலைப்புத்தன்மை இருக்கும். ஓகேவா? ரைட்டு, ஓகே. அடுத்தது வேற சுபலட்சுமி. ஜெகதீஷ். எஸ் சார். சொல்லுங்க ராஜா. டிஎன்ஏ ஆர்என்ஏன்னு வரும்பொழுது டிஎன்ஏ தான் நம்ம பெஸ்ட்னு சொல்றோம். ஒரு ரீசன் சொல்லிட்டாங்க, டிஎன்ஏவுல தைமின் இருக்கு யுராசிலுக்கு பதிலா, அதனால அதிக நிலைப்புத்தன்மை கொண்டதுன்னு சொல்லிட்டாங்க. வேற என்ன டிஃபரன்சியேஷன் டிஎன்ஏவுக்கும் ஆர்என்ஏவுக்கும்? டிஎன்ஏ வந்து ஈரிலை அமைப்பு கொண்டதுங்க சார், ஆர்என்ஏ ஓரிலை அமைப்பு கொண்டது. ஓ, அப்படி சொல்றியா? சரி, ரைட்டு. சாலமன். டிஎன்ஏ வந்து குறைவாக வினை புரியும் சார், ஆனா ஆர்என்ஏ வினை அதிகமா ஈடுபடும். வினையூக்கத்தன்மை வந்து ஆர்என்ஏவுக்கு அதிகமாக இருக்கும், வினையூக்கத்தன்மை வந்து டிஎன்ஏவுக்கு கம்மி. கேட்டலிட்டிக் பவர். ரைட். அந்த சுகர்ல வித்தியாசம் இருக்குல்லடா சாலமன், அது என்ன? சர்க்கரையில வித்தியாசம் இருக்குல்ல, ஆர்என்ஏக்கும் டிஎன்ஏவுக்கும் அந்த சர்க்கரையில வித்தியாசம் இருக்குல்ல. அது 2வது கார்பன்ல OH இருக்கும் சார். எதுல? ஆர்என்ஏல OH இருக்கும் சார், டிஎன்ஏல இருக்காது சார். யாரெல்லாம் பதில் சொன்னீங்களோ முன்னாடி யோசித்துங்க. கெமிக்கல் நேச்சர்ல ஆர்என்ஏக்கும் டிஎன்ஏக்கும் மெயின் டிஃபரன்சியேஷன், ஆர்என்ஏவில் 2வது கார்பன்ல OH தொகுதி இருக்கும், டிஎன்ஏவில் OHக்கு பதிலாக வெறும் H தொகுதி மட்டும்தான் இருக்கும் 2வது கார்பன்ல. ஓகேவா? இதுதான் மெயினான இன்னொரு ரீசன் கூட சொல்லலாம். ஓகேவா? ரைட்டு. அடுத்தது கனிமொழி. டிஎன்ஏக்கும் ஆர்என்ஏக்கும் வித்தியாசம் சொன்னோம்பா. இப்ப சொன்னதை அப்படியே வேகமா சொல்லுங்க. பசங்க சொன்னாங்கல்ல இதெல்லாம் வித்தியாசம் இருக்குன்னு, சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆர்என்ஏல வந்து பென்டோ சுகர் வந்து டிஃபரன்ஷியேஷன் ஆகும் சார். ஓகே, டிஃபரன்ஷியேஷன் ஆகுது. எது? இந்த 2வது கார்பன்ல வந்து
OH தொகுதி வந்து RNA-ல இருக்கும், DNA-ல வந்து இருக்காதுங்க சார். ஓகே ஓகே ஓகே. அடுத்து வந்து ரெண்டாவது டிஃபரண்ட் வந்து DNA-ல வந்து தயமின் காணப்படும் சார், நைட்ரஜன் பேஸ். RNA-ல வந்து யுராசில் காணப்படும் சார். வெரி குட். அதுக்கடுத்து வந்து RNA வந்து கேட்டலிட்டிக்கா வந்து செயல்படும் சார். ஆனா DNA வந்து கேட்டலிட்டிக்கா செயல்படாதுங்க சார். வெரி குட் வெரி குட். அதுக்கடுத்து RNA வந்து டைரக்டா வந்து புரதத்துக்கு வந்து புரத உற்பத்தி கோடான்ஸ் வந்து கொண்டிருக்குங்க சார். ஆனா வந்து DNA வந்து புரத உற்பத்திக்காக RNA வந்து சார்ந்திருக்குங்க சார். புரத உற்பத்திக்காக DNA அதனுடைய தகவல்களை RNA தான் கொண்டு போய் சேர்ப்பார். ஓகே. அப்புறம் அப்புறம் வந்து வெப்பத்தினால வந்து பாதிக்கப்படாதுங்க சார் DNA. ஆனா RNA வந்து சீக்கிரமா பாதிக்கப்படும் சார். அவ்வளவுதான்டா ராஜா. ஓகே. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். அடுத்தது ரைட். ஓகே. நம்ம டைரக்டா பார்த்துடலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ரெப்ளிகேஷன், பிரதி எடுத்தல். ரெப்ளிகேஷன்னா என்ன, ஒரு ஐடியா சொல்லுங்க பார்க்கலாம். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ரெப்ளிகேஷன்? DNA-ல இருந்து DNA உருவாகும் சார். ஒரு டிஎன்ஏல இருந்து இன்னொரு டிஎன்ஏ, தாய் டிஎன்ஏல இருந்து சேய் டிஎன்ஏ உருவாக்கப்படுதல். அதுதான் நம்ம ரெப்ளிகேஷன் சொல்றோம். சாரி, அதுதான் நம்ம என்ன சொல்றோம், ரெப்ளிகேஷன். கரெக்ட் தான், ரெப்ளிகேஷன் சொல்றோம். தமிழ்ல பிரதி எடுத்தல் அல்லது நகலாக்கம் அப்படின்னு கூட நீங்க சொல்லிக்கலாம். சரிங்களா? ரைட். அதை பத்தி தான் நம்ம இப்ப பிரதி எடுத்தல் பார்க்க போறோம். அண்ட் பிரதி எடுத்தல் டிஎன்ஏல பாதி பழமைப்பயண பெருக்கத்தின் மூலமாகத்தான் நடக்குது. அதுக்கான எக்ஸ்பெரிமெண்ட்டோட ப்ரூஃப் என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பார்க்கலாமா? எஸ் சார். ரைட். ஸோ பிரதி எடுத்தல் அல்லது இரட்டிப்பாதல், ஆங்கிலத்துல ரெப்ளிகேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ நமக்கு ஏற்கனவே படிச்சிருக்கிறோம், டிஎன்ஏ தான் பெரும்பாலும் எல்லா உயிரினங்கள்லையும், சரியா, டிஎன்ஏ தான் பெரும்பாலும் எல்லா உயிரினங்கள்லையும் முக்கியமான மரபு பொருளாக திகழ்கிறது அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருக்கோம். இவையே இதன் புதிய நகல்களை தோற்றுவிக்கிறது. அப்ப எந்த ஒரு ஆர்கனைசம் எடுத்துக்கிட்டாலும், ஆர்கனைசோட செல்லுக்குள்ள குரோமோசோம் அமைப்புக்குள்ள பாத்தீங்கன்னா டிஎன்ஏ தான் இருக்கு, மரபு பொருளா டிஎன்ஏ தான் இருக்கு. சரியா? இந்த டிஎன்ஏ தான் புதுசா இந்த செல் 2 செல்லா பிரியும் பொழுது, இந்த செல் 2 செல்லா பிரியும் பொழுது அதுக்கு முன்னாடியே டிஎன்ஏ என்ன ஆயிடும், பிரிஞ்சு இது 2 செல்லுக்கும் ஈக்குவலா போயிடும். சரியா? அப்ப எல்லா உயிரினங்கள்லயும் மரபு பொருள் யாருன்னா டிஎன்ஏ தான். செல் பிரிதலின் பொழுது புதிய நகல்களை தோற்றுவித்து அதனுடைய அடுத்த சேய் டிஎன்ஏவை அந்த செல்லுக்குள்ள தோற்றுவிக்கக்கூடிய, அனுப்பக்கூடிய தன்மையை இவைகள் பெற்றிருக்கிறதுன்னு சொல்லலாம். அதாவது தாய் டிஎன்ஏ மூலக்கூறில் இருந்து இணை ஒத்த சேய் டிஎன்ஏ மூலக்கூறை உருவாக்குவதாகும், அல்லது ஈரிழை டிஎன்ஏ மூலக்கூறு நகலாக்கம் அடைந்து அதை போன்று இரு டிஎன்ஏ மூலக்கூறுகளை உருவாக்குவதாகும். அதாவது என்ன சார் சொல்ல வராங்க அப்படின்னா, தாய் டிஎன்ஏ மூலக்கூறு, சஞ்சனா மைக்க மியூட்ல வைங்கம்மா. தாயோடைய, அதாவது பேரண்ட், சரியா, பேரண்டோடைய டிஎன்ஏ மூலக்கூறுல இருந்து அதே இணை ஒத்த சே டிஎன்ஏ மூலக்கூறை உருவாக்குவதாகும். சார் இது புரியல சார், எப்படி சார் நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்றது அப்படின்னா, இங்க பாருங்க, ஒரே ஒரு சிங்கிள் ஸ்டாண்ட் நான் போடுறேன். அடினைன், குவானைன், சைட்டோசின், தயமின், குவானைன், தயமின், அடினோசின், சைட்டோசின், இப்படி இருக்குங்க. இது வந்து தாய் டிஎன்ஏ. யாரு? தாய் டிஎன்ஏ. சரியா? இதைக்கிலிருந்து உருவாகக்கூடிய சேய் டிஎன்ஏ, சரியா, அவங்களுடைய சேய் டிஎன்ஏ எந்த மாதிரியான கார அமைப்பை, அதாவது நைட்ரஜன் பேசஸை கொண்டிருப்பார் அப்படின்றத நம்ம இங்க பார்க்கலாம். சரி, சொல்லுங்க பார்க்கலாம். அப்படின்னா என்ன இருக்கும்? இப்ப பேஸ் பேரிங் சொல்லுங்க ராஜா. தைமின். குவானைன்னா சைட்டோசின் சார். குவானின் சார். ஓகேவா? புரியுதா? இது தாய் டிஎன்ஏ, அதுல இருந்து உருவாகிறது, இதுக்கு பேஸ் பேர் ஆகிற மாதிரி இணை ஒத்தது, இதுதான் அர்த்தம். சரியா? இணை ஒத்த அப்படின்னாவே இதுதான் அர்த்தம். சரிங்களா? ரைட். அல்லது ஈரிழை டிஎன்ஏ மூலக்கூறு நகலாக்கம் அடைந்து அதை போன்ற இரு டிஎன்ஏ மூலக்கூறுகளை உருவாக்குவதாகும். இப்படி இருக்கு.
இப்படி இருக்கு. இது ரெப்ளிகேஷன் அடைந்து இங்க இந்த மாதிரியே சரியா இரு டிஎன்ஏ மூலக்கூறு நகலாக்கம் அடைந்து அதை போன்ற இரு டிஎன்ஏ மூலக்கூறுகளை உருவாக்கக்கூடிய நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். சரியா? அப்ப டிஎன்ஏ உடைய இரட்டை சுருள் மாதிரியை தந்தவர் யாரு? ஏற்கனவே படிச்சிருக்குமே, யாரு? வாட்சன் கிரீக். சரியா? 1953 அந்த ஒரு இதுவையும் சொல்லியிருப்பாங்க. ரைட். இவ்வாறு உருவான புதிய சேயிழையில் ஒன்று தாயிழையிலிருந்தும் மற்றொன்று புதிதாக உருவானதாகும். இம்முறை பாதி பழமை பேணும் முறை என்று அழைக்கப்படுகிறது. இப்படி டிஎன்ஏ இருக்குங்க சார், இப்படி இருக்கு. இப்படி இருக்கு. இதுல புதுசா சேய் டிஎன்ஏ அதோட காம்ப்ளிமெண்டரி டிஎன்ஏ இப்படி உருவாகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்படி உருவாகுது. அப்ப என்ன ஆயிடும்? இது துண்டாயிடுமா? ஆகுமா இல்லையா? சரியா? இது மாதிரி ஆயிடும் இல்லையா? அப்ப இது என்ன சார்? இப்ப ஏற்கனவே ஒரு இழை பழைய இழை, ஓல்டு ஸ்டாண்ட், பழைய இழை. இது யாரு? புதிய இழை. அப்ப நீங்க இதை வேற மாதிரி எப்படி சொல்லலாம்? ஓல்டு ஸ்டாண்ட் யாருன்னு சொல்லலாம்? பேரண்ட் ஸ்டாண்டுன்னு சொல்லலாம். இது யாரு? டாட்டர் ஸ்டாண்ட் அல்லது சேய் ஸ்டாண்டுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஏற்கனவே ஒரு பாதி பழைய இழையிலிருந்து தான் அதற்கான காம்ப்ளிமெண்டரி இழை உருவாக்கப்பட்டு இந்த மாதிரி துண்டாகி தனித்தனியாக பிரிகின்றன. இந்த முறையை நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா செமி கன்சர்வேட்டிவ் மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். சரியா? So DNA molecule would have one parental and one newly synthesized strand. This scheme was termed as semi conservative DNA replication சொல்றோம். புரியுதா? ரைட்டுங்க. சரிங்க சார். என்சிஆர்டில என்ன சார் படம் கொடுத்துருக்காங்க? இதை பாருங்க. என்சிஆர்டியோட இமேஜ் என்னங்கன்னா இதுதான். இந்த என்சிஆர்டி இமேஜ்ல கிளியராகவே நம்ம கொடுத்துருப்பாங்க. இது யாரு? ரெட் கலர் இருக்கிறது யாரு? பேரண்ட் ஸ்டாண்ட். சரியா? பேரண்ட் ஸ்டாண்ட். இது யாரு? இவங்க தான் டாட்டர் ஸ்டாண்ட். சரியா? டாட்டர் ஸ்டாண்ட். அப்ப நீங்க இதை பாத்தீங்கன்னாவே தெரியும். அப்ப பேஸ் பேரிங் எப்படி? இங்க எப்படி இருந்தது? சிஜி ஏடி, சரியா? டிஏ ஜிசி டிஏ இப்படி இருந்தது. அதுக்கு அடுத்தது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ரெப்ளிகேஷன் நடக்கும்பொழுது இங்க பாருங்க, ரெப்ளிகேஷன் இதுல இருந்து தான் நடக்க ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்க. பேரண்டல் இடையில குவானைன்னா, சே இழையில சைட்டோசின், தைமின்னா அடினைன், அடினைன்னா தைமின், சைட்டோசின்னா குவானைன். இந்த மாதிரி உருவாகி அதுக்கப்புறம் என்ன ஆகும்? தனித்தனியா கட் ஆகி ஒரு செல் 2 செல்லாக மாறும் பொழுது தனித்தனியாக பிரிந்து இன்னொரு செல்லுக்குள்ள போயிடும். ஸோ இந்த முறையை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? என்ன பெருக்கம்பா இது? செமி கன்சர்வேட்டிவ் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன். ஆமாப்பா, பாதி பழமை பேணும் பெருக்கம். பாதி பழமை பேணும் பெருக்கம்னா அதுதான். பாதி இழை பழசுங்க, இன்னொரு பாதி இழை புதுசுங்க. அதுதான் நம்ம என்ன சொல்றோம்? பாதி பழமை பேணும் பெருக்கம்னு சொல்றோம். ஓகேவா? ரைட். டிஎன்ஏ பாதி பழமை பேணும் முறையில் தான் இரட்டிப்பாகிறது என தற்போது நிரூபிக்கப்பட்டிருக்குது. அதாவது இப்ப நம்ம எக்ஸ்பெரிமெண்டல் ப்ரூஃப் சார், டிஎன்ஏ தான் ஜெனடிக் மெட்டீரியலா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை பார்த்தோம். இங்க என்ன சொல்றாங்க? டிஎன்ஏ ஒரு செல்லிலிருந்து மற்றொரு செல் உருவாக்கும் போது, ஒரு தாய் செல்லிலிருந்து தேய் செல்லை உருவாக்கும் பொழுது எந்த முறையில பெருகி அடைகிறது அப்படின்னா பாதி பழமை பேணும் பெருக்கத்தின் முறையில தான் அது ரெட்டிப்படைகிறது அப்படின்றத எக்ஸ்பெரிமெண்டல் ப்ரூஃபா நிரூபிச்சிருக்காங்க. அதைத்தான் நாம இப்ப பார்க்க போறோம். சரிங்களா? ரைட். எந்த உயிரினத்தை அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ஈகோலை ஆர் ஏ கோலை, அதாவது எஸ்செரிஷியா கோலை என்ற ஒரு பாக்டீரியத்தை தான் இவங்க இந்த சோதனையை செஞ்சு பார்க்கறது. அதாவது டிஎன்ஏ பாதி பழமை பேணும் பெருக்கத்தின் மூலமாகத்தான் பிரிகி அடைகிறது என்பதை நிரூபிப்பதற்காக அவர்கள் பயன்படுத்திய உயிரி எது அப்படின்னா யாரு? ஈகோலை தான். சரிங்களா? அதுக்கு அடுத்ததுதான் ஃபர்ஸ்ட் ஈகோலை பாக்டீரியத்துல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணியிருக்காங்க? மிக பெரிய உயர்நிலை உயிரினங்கள் எல்லாம் இந்த சோதனையை செஞ்சிருக்காங்க. உயர்நிலை உயிரினங்கள்லாம் இந்த சோதனை செஞ்சிருக்காங்க. சரிங்களா? என்ன சார் செஞ்சாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரி, அதுக்கு முன்னாடி இந்த சோதனையை யார் சார் செஞ்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா மேத்யூ மெசல்சன் அண்ட் பிராங்க்லின் ஸ்டால். அப்ப டிஎன்ஏக்கள்
பாதி பழமை பேணும் பெருக்கத்தின் மூலமாகத்தான் பிரிகை அடைகின்றன என்பதற்கான சோதனையை செய்தவர்கள் யார் அப்படின்னா மேத்யூ மெசல்சன் அண்ட் பிராங்க்லின் ஸ்டால் இந்த இயர் ஆஃப் 1958 1958ல மெசல்சன் ஸ்டால் இவங்க தான் டிஎன்ஏக்கள் பாதி பழமை பேணும் பெருக்கத்தின் மூலமாகத்தான் பிரிகை அடைகிறது என்பதை செஞ்சாங்க. அண்ட் பல தலைமுறைகளுக்கு நைட்ரஜன் மட்டுமே ஆதாரமாக கொண்ட ஊடகத்தில் ஈகோலை வளர்க்கப்பட்டது. இதனால் புதிதாக உருவான டிஎன்ஏவிலும் காணப்பட்டது. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம் டிஎன்ஏனா எதெல்லாம் கொண்டு இருக்கும் ஒரு ரீகால் பண்ணுங்க பார்ப்போம். டிஎன்ஏ அதுக்குள்ள என்னென்னலாம் இருக்கும்பா? நைட்ரஜன் பேஸ் பென்டோஸ் சுகர் நியூக்ளியோடைட்ஸ். அதுதான் பாஸ்பேட் குரூப் சார். ரைட். நீங்க சொன்னது எல்லாரும் சொன்னது கரெக்ட் தான். நியூக்ளியோடைடுன்னு சொன்னாலும் நைட்ரஜன் சுகர், வேற என்ன இருக்கு? நைட்ரஜன் சுகர், நைட்ரஜனஸ் பேஸ் பிளஸ் சுகர் பிளஸ் பாஸ்பேட், இது மூணும் சேர்ந்தது தான் என்னது நம்ம நியூக்ளியோடைடுன்னு சொல்றோம். அப்போ நியூக்ளியோடைடுகளால் ஆனது டிஎன்ஏ. ஓகேப்பா சார். இங்க என்ன பண்றாங்க? அம்மோனியம் குளோரைடு. சார் அம்மோனியம் குளோரைடுல நைட்ரஜன் இருக்கா? நைட்ரஜன் இருக்கா? இருக்கா சார்? அந்த ஒரு டெஸ்ட் டியூப்ல என்ன பண்றாங்க? உள்ள என்ன எடுத்துக்கிறாங்கன்னா இந்த NH4Cl, சரியா? அதாவது N15 கொண்டது. இங்க N15 வந்து ரேடியோ ஐசோடோப் கிடையாது, ஒரு ஹெவி ஐசோடோப், அவ்வளவுதான். சரிங்களா? இங்க வந்து N15ன்றது நீங்க மறக்க கூடாது. N15ன்றது ஹெவி ஐசோடோப் ஆஃப் நைட்ரஜன், சரிங்களா? அண்ட் இது நம்ம கதிரியக்க தன்மை கொண்டது கிடையாது, சரியா? ஜஸ்ட் அந்த ஊடகத்துல எதை வளர்க்குறாங்க? ஈகோலை பாக்டீரியத்தை வளர்க்குறாங்க, சரியா? ரைட். இப்ப இந்த N15 வந்து உள்ள இருக்கக்கூடிய ஈகோலை பாக்டீரியத்தோடைய டிஎன்ஏல பைண்ட் ஆகிருக்குமா இருக்காதா? பைண்ட் ஆகுமா ஆகாதா? N15 ஆகும் சார். ஏன்னா டிஎன்ஏவிலயும் என்ன இருக்கு? நைட்ரஜன் பேஸ் இருக்கு இல்லையா? அப்ப அது கூட என்ன ஆகும்? டிஎன்ஏ பைண்ட் ஆகும். அப்ப ஒரு ஈகோலை பாக்டீரியா அடுத்த 18 நிமிஷத்துக்கு என்ன ஆகும்? டிவைட் ஆகும். அப்ப அது உருவாக்கிய மற்ற 2 பாக்டீரியாவிலும் இந்த N15 அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுமா? கடத்தப்படாதா? அதேதான். ஓகே. So E. coli in a medium containing NH4Cl, that is N15 is the heavy isotope of nitrogen as the only nitrogen source for many generations. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா ஒவ்வொரு தலைமுறைக்கும் நிறைய தலைமுறைக்கு இதை தான் கொடுத்து வளர்க்குறாரு. யாரு? மெசல்சன் ஸ்டால் இதை தான் கொடுத்து வளர்க்குறாங்க, சரியா சார்? அதுக்கு முன்னாடி நம்ம இதை பார்த்துடலாம். இதை பார்த்துட்டு கொஞ்சம் பார்க்கலாம். ஓகே சரி, இதை பார்த்துருங்க. என்ன செஞ்சாங்க அப்படின்றத நான் இங்க சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லா தேரியில கொடுத்துருக்கிறத பார்க்கலாம். சரி, என்ன பண்றாங்க இங்க பாருங்க. இது டிஎன்ஏ, இது வந்து டிஎன்ஏ இரட்டை சுருள் டிஎன்ஏ. N15 அதாவது NH4Cl, சரியா? இந்த ஒரு டெஸ்ட் டியூப்ல எடுத்துக்கிட்டு அதுல வந்து என்ன பண்றாரு? இந்த ஈகோலை பாக்டீரியத்தை வளர்க்குறாங்க. அந்த N15 என்ன ஆகுது? உள்ள இருக்கக்கூடிய டிஎன்ஏ கூட பைண்ட் ஆயிடுச்சு சார். N15 கொண்ட அந்த டிஎன்ஏ ரெண்டுத்திலுமே 2 இழை இருக்குல்ல டிஎன்ஏல, 2 இழையிலுமே N15 கொண்டு இருக்கிறத நம்ம என்ன எப்படி கொடுத்துருக்காங்க? டார்க்கா கொடுத்துருக்காங்க சார். இங்க பாருங்க, அடுத்த 20 மினிட்ஸுக்கு, அடுத்த 20 நிமிஷத்திற்கு என்ன நடக்கிறது? இந்த டிஎன்ஏ பிரதி எடுக்கப்படுகிறதா, நகல் எடுக்கப்படுகிறதா இல்லையா? நகல் எடுக்குதா? ரைட் சார். இங்க என்ன பண்றாங்க? இங்க ஒரு ஸ்டெப் அவங்க வந்துட்டாங்க. இங்க அடுத்தது என்ன பண்றாங்க? இன்னொரு டெஸ்ட் டியூப்ல N14, என்னது? N14 கொண்ட அந்த வளர்ப்பு ஊடகத்துல என்ன பண்றாங்க? அதேதான். இப்ப என்னன்னா NH4Cl எத்தனை இருக்குது? 14 கொண்டது, 14 கொண்டது. இதுல இந்த பாக்டீரியத்தை எடுத்து என்ன பண்றாங்க? இதுக்குள்ள போட்டு திருப்பி வளர்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இது என்ன ஆகும்? ரெப்ளிகேட் அடையுமா? ரெப்ளிகேட் அடைஞ்சு உங்களுக்கு இந்த மாதிரி பிரியுமா? இங்க பாருங்க, பிரியுமா பிரியாதா? அதாவது இங்க எப்படின்னா ராஜா, இப்ப நான் இங்க சும்மா போடுறேன், இப்படி இருக்கு.
இப்படி இருக்கு. இது வந்து எதுல இருந்தது சார்? N15 சார். N15 கொண்ட வளர்ப்பு ஊடகத்தை வளர்த்தாங்க. அதுக்கப்புறம் இதே பாக்டீரியத்தை என்ன பண்றாங்க, வளர்த்துட்ட பிறகு எதுக்கு மாத்துறாங்க? N14 கொண்ட. அப்போ வந்து கொஞ்சம் அதோடைய அளவு பொறுத்து இது நமக்கு வேரி ஆகுது. N14 கொண்ட வளர்ப்பு ஊடகத்துல இதே பாக்டீரியா வளர்க்கும் போது என்ன ஆகுறது அப்படின்னா, அதுக்கு அடுத்து எடுத்து வளர்க்கும் போது என்ன ஆகுறது, இது வந்து ரெப்ளிகேட் அடைகிறது. இது வந்து ரெப்ளிகேட் அடைகிறது. எப்படி அடைகிறது அப்படின்றத பாருங்க. ஒரு பேரண்டல் இழை, கரெக்டா? இந்த பேரண்டல் இழையில N14 இருக்குமா, N15 இருக்குமா? N14. N14 இல்லடா ராஜா, அதுக்கப்புறமா தான்டா தூக்கி போடுறாரு. நான் சொல்ல வரேன், அதுக்கப்புறமா தான் ரெப்ளிகேட்டத்துல ஒரு ஸ்டாண்டர்ட் மட்டும் நான் கொடுத்துருக்கேன். இது பேரண்ட் ஸ்டாண்டு. சரியா? இங்க நான் பிரவுன் கலர்ல போட்டுக்கிறது N15 ஞாபகம் வச்சுங்க. பிரவுன் கலர்ல போட்டுக்கிறது என்னது? N15. அப்ப இதுல என்ன இருக்கும்? N15, கரெக்டா? ரைட்டுங்க. நான் ஒரு இழை தானே போட்டிருக்கேன். அதோட காம்ப்ளிமெண்டரி ஸ்டாண்ட் புதுசா போடணும்ல. நமக்கு தான் தெரியுமே, டிஎன்ஏக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. ஒரே ஒரு, அதாவது டிஎன்ஏ ரெட்டிப்படைதல் பொழுது டிஎன்ஏவில் இருக்கக்கூடிய 2 இழையுமே வார்பு இழையாக டெம்ப்ளேட் ஸ்டாண்டா செயல்படும். சார் டெம்ப்ளேட்னா என்ன சார்? வார்பு இழைனா என்ன சார்? சேம் செய்திகளை உருவாக்குவதா? அதாவது தன்னை போலவே மற்றொரு இழையை உருவாக்கக்கூடிய தன்மை, தன்னை போலவே காம்ப்ளிமெண்டரி ஸ்டாண்ட உருவாக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருந்தா அந்த ஸ்டாண்டை நாம டெம்ப்ளேட் ஸ்டாண்ட்னு சொல்றோம். இது புரியுதா முதல்ல? அண்டர்ஸ்டுட்? சரிப்பா, இங்க பாருப்பா. அப்ப ஒவ்வொன்றுமே டெம்ப்ளேட் தான்டா. இதுவும் ஒரு டெம்ப்ளேட் ஸ்டாண்டு, இதுவும் ஒரு டெம்ப்ளேட் ஸ்டாண்டு தான். அப்ப என்ன பண்ணிக்கும், இதனுடைய இணையை காம்ப்ளிமெண்டரி ஸ்டாண்ட தோற்றுவிச்சுக்குமா இல்லையா? தோற்றுவிக்குமா சார்? இப்பதான் நம்ம N14ல வளர்க்கிறோமே. அப்ப இந்த டிஎன்ஏல யாரா இருப்பா? N14 இருக்கு, கரெக்டா? N14 சார். N14 பா, ரைட்டா? புரிஞ்சிச்சா? அதுக்கு அடுத்ததுலாம் என்ன பண்றாரு? ஒன்லி N14 மட்டும் தான் பயன்படுத்துறாரு. ஒரே ஒரு தலைமுறையில மட்டும்தான் N15 பயன்படுத்தினார். ஃபர்ஸ்ட் தலைமுறையில மட்டும்தான், ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு மட்டும்தான் என்ன பண்ணாரு? சாரி, ஒரே நிமிஷம்ப்பா. இந்த முதல் தலைமுறையில மட்டும்தான் N15 பயன்படுத்தினார். இது வந்து ஒரு ஹெவி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது வலிமை மிக்கது. இப்பதான் நம்ம சொன்னோம்ல, N15 அப்படின்றது ஹெவி ஐசோடோப். அப்ப இது ஒரு ஹெவி ஐசோடோப். ஆனா இது N14 நம்ம என்ன சொல்லலாம், அதை விட கொஞ்சம் லைட்னு சொல்லலாமா? N15 விட கொஞ்சம் குறைஞ்சது. இது வந்து லைட்னு நம்ம சொல்றோம். சரியா? லைட் ஆனது, இது ஹெவி ஆனது அப்படின்னு சொல்றோம். சார் இதுக்கப்புறம் என்ன பண்றாரு? முழுக்க தூக்கி எதுல தான் போடுறாரு? N14ல தான் போடுறாரு. இது N14ல நடந்தா எப்படி நடக்கும் அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம். இதை நான் இங்க போடுறாங்க, இடம் இல்லைன்றதெல்லாம் நான் இங்க போடுறேன். இந்த ஸ்டெப் மட்டும் நான் இங்க போடுறேன். ஜஸ்ட் லிசன். இப்படிதானே இருக்கு, இப்படிதானே இருக்கு. ரெண்டுத்துமே என்ன பண்றாரு? இப்படி இருந்தது, இது வந்து N14. ரெண்டுத்தையுமே அடுத்த ஸ்டெப்புக்கு எங்க போடுறாரு? N14, சரியா? அல்லது N14 கொண்ட வளர்ப்பு ஊடகத்துல வளர்க்குறாரு. சார் இங்க என்ன சார் நடக்கும் அடுத்தது? இது 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 தனித்தனியா போகுமா, பிரிக்க அடையுமா, அடையாதா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெட்டு, இந்த பக்கம் ஒரு ரெட்டு, ஓகேவா? பிரிக்க அடையுமா? அடையுமா இல்லையா ராஜா? அதே மாதிரி இந்த ப்ளூ பிரிக்க அடையுமா இல்லையா தனியா? ப்ளூ ஸ்டாண்ட். எஸ் சார். சரி சரி. இப்ப யாரு கரெக்டா சொல்றாங்கன்னு பார்க்கலாம். தம்பி இப்ப வந்து நம்ம வச்சுட்டு வளர்த்துட்டு இருக்கிறது N14ல தான் வளர்த்துட்டு இருக்கோம். இப்ப இந்த ரெட் கலர் ஸ்டாண்டு N15 கொண்டது. எதனை கொண்டது? N15 கொண்டது. ரெட் கலர் எப்பவுமே N15 கொண்டது. ஏன்னா முதல்ல இது. அப்ப அதனுடைய காம்ப்ளிமெண்டரி பேர் எதை கொண்டதாக இருக்கும்? N14 சார். தட்ஸ் ஆல் தம்பி, அவ்வளவுதான்.
புரியுதா? அப்ப சைட்டு இங்க இருக்காங்களே இவங்க ஏற்கனவே N14 தான், ஏற்கனவே N14 தான். இதனுடைய காம்ப்ளிமெண்டரி எப்படி உருவாகும்? N14 தான் சார். ப்ளூ கலர்ல இருக்கணுமா இல்ல ரெட் கலர்ல போடணுமா? ப்ளூ கலர்ல இருக்கணும் சார். அவ்வளவுதான்டா ராஜா, இதாண்டா அவருடைய எக்ஸ்பெரிமெண்ட். புரியுதா? அப்ப இங்க இருந்து நீங்க பாருங்க, இது பேரண்ட் ஸ்டாண்ட், இது ரெண்டுமே பேரண்ட் ஸ்டாண்டு, இது ரெண்டுமே பெற்றோர் இழை, இது ரெண்டுமே டெம்ப்ளேட் ஸ்டாண்டாக மாறி டியூரிங் ரெப்ளிகேஷன். சரியா? என்ன ஆகுது அடுத்த, ஏன்னா N14 வளர்ப்புடகத்துக்கு மாத்திட்ட பிறகு அது N14 கொண்ட அதனுடைய காம்ப்ளிமெண்டரிய உருவாக்கிக்கிறது. இதை எடுத்து மீண்டும் N14 கொண்ட இதுக்கு போடும் பொழுது அது மேலும் பிரிவு அடைந்து அடுத்த 20 மினிட்ஸ். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து இது 20 மினிட்ஸ், அடுத்து வந்து இது என்னது, இது இங்க உருவாகி இருக்கிறது 40 மினிட்ஸ். சரியா? இது அப்படியே போட்டீங்கன்னா என்ன வரும்? 80 மினிட்ஸ் வருமா? போயிட்டே இருக்கலாமா? இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், இந்த 40 நிமிடங்கள்ல உருவானக்கூடிய மொத்த சிங்கிள் ஸ்டாண்டா எத்தனை டிஎன்ஏ இழை இருக்கு சொல்றா ராஜா? 40 நிமிஷத்துல உருவாகி இருக்கக்கூடிய மொத்த இழைகள் எத்தனை சிங்கிள் ஸ்டாண்ட்? 8 கேட்கிறேன். 8 தான் பாப்பா, அதுல என்ன டவுட்? யாருக்கும் டவுட் வரக்கூடாது. இங்க பாருங்க, 2 இழை இருக்கா, இங்க 2 இருக்கா, இங்க 2 இருக்கா, 2 இருக்கா, ஆக மொத்தம் 4 2 8. கரெக்டா? சரி, என்னோட கேள்வி என்னன்னா, இப்ப இந்த 8 சிங்கிள் ஸ்டாண்டா இருக்கக்கூடிய இழைகள்ல எத்தனை இழை எவி, அதாவது N15 கொண்டது? ரெண்டு தான். சரியா? மீதி 6 என்னது? ஆமா, N14 கொண்டதுதான். இந்த மாதிரி வச்சு கூட உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் வந்தா நீங்க சொல்லலாம். ஏன்னா பாதி பழமை பேணு பெருக்கம் என்பது ஒரு ஸ்டாண்டு பேரண்ட் ஸ்டாண்டு, இன்னொரு ஸ்டாண்டு அதனுடைய காம்ப்ளிமெண்ட் ஸ்டாண்டு, நியூலி சிந்தசைஸ்ட் ஸ்டாண்ட். புரிஞ்சுச்சா? இப்படி தாண்டா இங்க உருவாகிருக்காங்க. அப்ப ஆக மொத்தம் நான் இங்க வரைஞ்சதை அப்படியே இங்க கொடுத்துருக்கோம். இங்க பாருங்க, இது அப்படியே அவங்களோட இமேஜஸ் கவனிங்க. இது N15 கொண்ட வளர்ப்பு ஊடகம், அதுக்கப்புறம் இதை தூக்கி N14 கொண்ட வளர்ப்பு ஊடகத்துக்கு போகும்பொழுது புதிதாக உருவாகக்கூடிய இந்த டிஎன்ஏ, இந்த கிரீன் கலர்ல இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, இதெல்லாம் எப்படி இருக்கு? N14 கொண்ட டிஎன்ஏவாக இருக்கிறது. அதுக்கு அடுத்தது எதை தான் தூக்கி போடுறாரு? அதே N14 கொண்ட வளர்ப்பு ஊடகத்தை தான் அடுத்து வளர்க்குறாங்க. சரியா? அடுத்த 40 மினிட்ஸ்ல என்ன நடக்குது அப்படின்னா, 2 இழை இது மட்டும், இது உருவாக்கக்கூடிய காம்ப்ளிமெண்டரி எல்லாம் எப்படி இருக்கு? N14 கொண்டதாக இருக்கிறது. ஆனா அந்த ப்ரௌன் கலர் இருக்கிறது N15 ஆகவே தொடர்கிறது. சரிங்களா? ரைட். ஆக மொத்தம் நமக்கு 2 4 6 8 இழைகள் தோற்றுவிக்கப்படுகின்றன 40 நிமிஷத்துக்கு பிறகு. அதுல 2 இழை மட்டுமே N15 கொண்டதாக இருக்கிறது, மற்றவை அனைத்துமே N14 கொண்டதாக இருக்கிறது. புரிஞ்சுச்சா சார்? இந்தியா நீட் क्वेश्चन கேட்டாங்க சார். அதான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ரைட், ஓகே, சரிப்பா சார். அப்ப இது என்ன சார்? தம்பி, இது N14 N15 நீங்க எப்படி சார் பிரித்து எடுப்பீங்க அப்படின்னா, அதுக்கு நாம என்ன பயன்படுத்துறோம்? சென்ட்ரிஃபியூஜ். என்னது? சென்ட்ரிஃபியூஜ் அப்படின்றத ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுப்பா, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதுல அந்த இப்ப நீங்க என்ன பண்றீங்க, இந்த டிஎன்ஏவை, பாக்டீரியாவுடைய டிஎன்ஏவை அதுக்குள்ள போட்டு N15 N14 இதெல்லாம் ஒன்னா போட்டு சென்ட்ரிஃபியூஜ் பண்ணீங்க அப்படின்னா அதோடைய கிராடியன்ட்டை பொறுத்து, செறிவு பொறுத்து என்ன இருக்கும்? கீழே செட்டில் ஆகும். N15 அதிகமா இருக்கிறது கீழே செட்டில் ஆகும், N14 கொஞ்சம் இங்க பாருங்க, ஜஸ்ட் இது ஒரு டெஸ்ட் டியூப். நம்ம சென்ட்ரிஃபியூஜுக்குள்ள வச்சு நீங்க கடன்னு சுத்துறீங்க. சுத்தும் பொழுது இதுல ரெண்டுமே இருக்கு, N15 இருக்கு, N14 இருக்கு. அப்ப உங்களுக்கு N15ன்றது அடியில செட்டில் ஆகும், N14ன்றது அதுக்கு மேல செட்டில் ஆகும். கரெக்டா? அதோட செறிவின் அடிப்படையில. இது புரியுதா? அதுதான் இங்க பண்ணி, அதுதான் இங்க காமிச்சிருக்காங்க. இங்க வந்து எப்படி பிரதி எடுக்கிறதுன்னு காமிச்சிருக்காங்க, இங்க சென்ட்ரிஃபியூஜ் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு காமிக்கிறாங்க. சரியா? இப்ப பாருங்க, N15 கொண்ட வளர்ப்பு ஊடகத்தில் 2 இழைகளுமே N15 தான். இங்க பாருங்க, இதுவும் N15, இதுவும் N15. அப்ப அதுல வளர்த்த அதை சென்ட்ரிஃபியூஜ் பண்ணும் பொழுது எங்க செட்டில் ஆகுது? இது நமக்கு ஹரிசாண்டலா கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இப்படி போட்டு படிக்க வேண்டியதுதான். அதாவது இப்படி இருக்கக்கூடிய டெஸ்ட் டியூப் தான் தம்பி. சரியா? நமக்கு கிடைமட்டமா கொடுத்துருக்காங்க. இங்க வந்து படிஞ்சிருக்கா? இருக்கா? அடுத்தது இங்க என்ன பண்றாருன்னு சொன்ன, எந்த வளர்ப்பு ஊடகத்துக்கு மாத்துறாங்க? N14 கொண்ட வளர்ப்பு ஊடகத்துக்கு மாத்தும் பொழுது ஒரு இழை N15,
இன்னொரு இழை N14. அப்ப என்ன ஆகுறது? இது ரெண்டும் கலந்து இதை விட கொஞ்சம் சற்று இடையில வந்து நிற்கிறது. சார் N15 அண்ட் N14 இது ரெண்டும் சேர்ந்ததை நம்ம என்ன சொல்றோமா, இந்த டிஎன்ஏவை ஹைபிரிட் டிஎன்ஏன்னு சொல்றோம். என்ன சொல்றோம்? ஹைபிரிட் டிஎன்ஏன்னு சொல்றோம். சார் அடுத்தது என்ன பண்றாரு சார்? அதே N14 கொண்ட வளர்ப்புடக்கத்தை தான் அடுத்ததும் வளர்க்குறாரு. அடுத்த 40 மினிட்ஸுக்கு பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன மாதிரி கிடைக்கிறது? ஒரு ஹைபிரிட் இங்க இருக்காங்க பாரு, இருக்காங்களா? ஹைபிரிட் டிஎன்ஏ கிடைக்குது. பிளஸ் N14 கொண்டது இங்க பாருங்க. இந்த நீங்க சென்ட்ரிஃபியூஜ் பண்ணும் பொழுது மேல மிதப்பதை நீங்க பார்க்கலாம். இதுதான்டா மெசல்சன் அண்ட் ஸ்டாலுடைய எக்ஸ்பெரிமெண்ட். இதுல யாருக்காவது சந்தேகங்கள் இருந்தா தயவு செய்து கேட்டுக்குங்க. புரிஞ்சிச்சுன்னா நம்ம அப்படியே தேரிய படிச்சிடலாம். Any doubt? சார் சார் லாஸ்ட் டயக்ராம் மட்டும் ஒரு முறை சொல்லுங்க சார். எதுப்பா லாஸ்ட் ஒன்னா? ஆமாங்க சார். அதுதான் இது வரைக்கும் புரிஞ்சது இல்ல. ஃபர்ஸ்ட் வாட்டி முழுக்க N15 கொண்டதுல வளர்த்தாரு. அதனால அதனுடைய டிஎன்ஏல ஃபுல்லா N15 தான் இருக்கு. N15ன்றது ஒரு ஹெவி, ஒரு கனமிக்கது. அதனால சென்ட்ரிஃபியூஜ் பண்ணும்போது அடியில வந்துருச்சு. சரிங்களா? அதுக்கு அடுத்தது என்ன பண்றாரு? இதை தூக்கி N14 கொண்ட வளர்ப்புடக்கத்துக்கு போடுறாரு. அப்ப ஏற்கனவே N15 பிளஸ் N14 சேர்ந்து நமக்கு ஹைபிரிடா கிடைக்குது. அப்ப இதனுடைய ரெண்டும் சேர்ந்து கொஞ்சம் மாலிகுலர் வெயிட், அதாவது அதனுடைய கிராடியன்ட்டை பொறுத்து கொஞ்சம் இங்க காமிச்சிருக்காங்க. ரைட்டா? அண்ட் இதை தூக்கி மறுபடியும் எங்கதான் போடுறாரு? இந்த ஹைபிரிட் இருக்கக்கூடிய டிஎன்ஏவை இதைத்தான் இதை தூக்கி எங்க போடுறாரு? மறுபடியும் N14 கொண்ட அதே ஒரு வளர்ப்புடக்கம் தான் அதனுடைய இது சென்ட்ரிஃபியூஜ் பண்ணி பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னா, இங்க N15 பிளஸ் N14 கொண்டது இந்த இடத்துல இருக்கு. அண்ட் வெறும் N14 கொண்டது அதுக்கு மேல சென்ட்ரிஃபியூஜ் பண்ணும்போது மேல வந்து மிதக்கிறது. லைட்டும் ஹைபிரிடும் இங்க இருப்பதை நீங்க பார்க்கலாம். இப்ப புரிஞ்சுச்சா? இங்க என்ன சொன்னனோ அதுதான் இங்க கொடுத்துருக்கோம். அதனால நீங்க கவலைப்பட வேண்டிய விஷயம் கிடையாது. இதை மட்டும் பார்த்துக்கோங்க போதும். ரைட். பிறகு என்ன பண்றாரு? இந்த மாதிரி வளர்த்த பிறகு சீசியம் குளோரைடு செறிவு சாய்வு கொண்ட மைய விலக்கு முறையில இயல்பான டிஎன்ஏ இருந்து வலிமைமிகு டிஎன்ஏ மூலக்கூறு பிரித்தெடுக்கப்பட்டது. சார் இது N14ம் N15ம் ரெண்டுத்தையும் கலந்து இருக்கு சார். ரெண்டுத்தையுமே கலந்து இருக்கு. நம்ம சென்ட்ரிஃபியூஜ் பண்றோம். அதை பிரிப்பதற்கு ஒரு வேதிக்கூறை பயன்படுத்துறோம். அதுதான் யாரு? சீசியம் குளோரைடு. அதுதான் யாரு? சீசியம் குளோரைடு. அந்த சீசியம் குளோரைடை அதுக்குள்ள ஆட் பண்ணி சென்ட்ரிஃபியூஜ் பண்ணும் பொழுதுதான் நமக்கு N14 தனியாகவும் N15 தனியாகவும் அந்த டிஎன்ஏக்கள் பிரிகை அடையும். சரியா? சோ இயல்பான டிஎன்ஏவில் இருந்து வலிமை மிகு டிஎன்ஏ மூலக்கூறு பிரித்தெடுக்கப்பட்டது. சரியா? பார்க்கலாம். This heavy DNA molecule could be distinguished from the normal DNA by centrifugation in a cesium chloride density gradient. இதான் ரொம்ப முக்கியம். சரியா? எதன் அடிப்படையில N14 N15 இருந்து பிரிக்கிறாங்க அப்படின்னா சீசியம் குளோரைடுடைய செறிவு சாய்வின் அடிப்படையில் தான் பிரித்தெடுக்கிறார்கள். எதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இங்க முக்கியமான இன்னொரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க நம்ம NCERT-ல. சார் N15 அப்படின்றது ஒரு ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப் அல்ல. சரியா? that N15 is not a radioactive isotope and it can be separated from N14 only based on density. சார் அப்ப N14ம் N15க்கும் நீங்க எப்படி சார் தனித்தனியா பிரிக்கிறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்லி டென்சிட்டி கிராடியன்ட் அடிப்படையில செறிவு சாய்வின் அடிப்படையில மட்டும்தான் இதை தனித்தனியா பிரிச்சிருக்காங்க. புரியுதா? இதை கூட கேள்வியா கேட்கலாம். N15ன்றது கதிரியக்கத்தன்மை கொண்டதா இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்டாங்களா? ரேடியோ ஆக்டிவ் கொண்டதா இல்லையான்னு கேட்டா நம்ம என்ன பதில் சொல்லணும்? இல்லை சார். இல்லை. சரியா? ரைட். பிறகு செல் ஆனது இயல்பான அதாவது NH4Cl14 சரியா இது கொண்ட ஊடகத்துக்கு மாற்றப்பட்டு குறிப்பிட்ட பல்வேறு நேர இடைவெளிகளில் மாதிரிகளில் செல்கள் பெருக்கமடை செய்யப்படுகின்றன. பிறகு இதன் டிஎன்ஏ தனியாக பிரித்தெடுக்கப்படும் பொழுது ஈரிழை சுருள் அமைப்பை கொண்டிருந்தது. சார் அப்ப அடுத்தடுத்த இதுக்கு பிரிச்சிருக்கும் பொழுது நமக்கு எப்படிதான் இருக்கு டிஎன்ஏ? இப்படி டபுள் ஹெலிகல் ஸ்ட்ரக்சராகவே தான் இருந்தது. இந்த டிஎன்ஏவானது N15 கொண்ட ஊடகத்தில் இருந்து N14 கொண்ட ஊடகத்திற்கு அதாவது அடுத்த 20 நிமிடத்திற்கு எஸ்டெரிசியா கோலை பகுப்பை மேற்கொள்கிறது, மாற்றப்பட்டு பிரித்தெடுக்கப்படுகிறது. என்ன சொல்றாங்க? இதுதான் நம்ம 2வது படிநிலை. ஃபர்ஸ்ட் N15 கொண்ட வளர்ப்பு ஊடகத்துல வளர்த்தாங்க. அதுக்கப்புறம் எங்க மாத்தினாங்க?
N14 கொண்ட வளர்ப்புடகத்திற்கு அதை திருப்பி போடுறாங்க. அப்ப என்ன ஆயிடுச்சு, அடுத்த 20 நிமிஷம் தான். அப்ப தம்பி ஒரு கேள்வி வரலாம், ஒரு பாக்டீரியா செல் பகுப்படைவதற்கு, சரியா, ஈகோலை செல் வந்து பகுப்படைவதற்கு எவ்வளவு நேரத்தை எடுத்துக்கொள்கிறதுன்னு கேட்டா என்ன சொல்லணும்? 20 minutes. Every 20 minutes பாக்டீரியா செல் டிவைட் ஆயிடும். சரிங்களா? ரைட். இந்த ஊடகம் வீரியத்தன்மையுடையதாகவோ அல்லது இடைநிலை கொண்ட அடர்வாகவோ இருக்கும். சார் N14 அதை விட கொஞ்சம் கம்மியா இருக்கும்னு சொல்றாங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இங்க பெரிய விஷயம் கிடையாது. ரைட். மீண்டும் 40 நிமிட இடைவெளிகள் மறுபடியும் என்ன பண்றாங்க, திருப்பி N14 கொண்ட வளர்ப்புடகத்துக்கு மாத்துறாங்க. டிஎன்ஏ வளர்ப்புடகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது. அதாவது 40வது நிமிட இடைவெளியின் 2ஆம் தலைமுறைக்கான பகுப்பு நடைபெறுகிறது. சரியா? சோ இங்க பாருங்க, டிஎன்ஏ extracted from the culture after another generation, that is after 40 minutes, that is second generation. Okay, right, was composed of equal amounts of this hybrid DNA and of light DNA. அப்ப பிரிச்சு பார்க்கும் பொழுது சராசரியான அளவுல ஈக்குவல் அமௌண்ட் இங்க பாருங்க, இது ஹைபிரிட் 50னா அடுத்தது ஹைபிரிட் 50% இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா தனியா இருக்குது, சாதாரண N14 கொண்டது 50% ஆக இருக்கிறது. சரிங்களா? ரைட். இதுதான் இவருடைய எக்ஸ்பெரிமெண்ட், மெசர்சன் அண்ட் ஸ்டால் எக்ஸ்பெரிமெண்ட். யாருக்கா டவுட் இருக்கா? புரிஞ்சுச்சா? ரைட்டு. இதுல ஒரு கேள்வி கேட்டிருக்காங்கப்பா, என்சிஆர்டி பாடப்புத்தகத்துல ஒரு கேள்வி இருக்கு, அதை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஏன்னா ஒரு கேள்வியை கொடுத்துருக்காங்க. If E. coli was allowed to grow for 80 minutes, then what would be the proportions of light and hybrid densities DNA molecule கேட்டிருக்காங்க. அதாவது 80 நிமிஷத்துக்கு அலோவ் பண்ணீங்கன்னா என்ன நடக்கும்னு கேட்டிருக்காங்க. பார்த்துடலாமா? சரியா? ஃபர்ஸ்ட் வந்து நீங்க தான் சொல்லணும் எனக்கு. ஒரே ஒரு டிஎன்ஏ மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இது ஒரே ஒரு பேரண்டல் டிஎன்ஏன்னு கூட நீங்க வச்சுக்கோங்க, பேரண்டல் டிஎன்ஏ கூட வச்சுக்கோங்க. இது எந்த இதுல என்ன இருக்கு? N15. ஓகேவா? அடுத்த 20 மினிட்ஸ்க்கு என்னடா நடக்கும்? ரெப்ளிகேட் ஆகுது. நான் கொஞ்சம் வேகமா போட்டுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி ஆகுது. அப்ப இங்க என்ன வளர்ப்பு ஊடகத்தை வளர்த்திருப்பாங்க? N14 ராஜா, N14. அடுத்த 40 மினிட்ஸ்க்கு என்ன நடக்கும்? 40 மினிட்ஸ்க்கு என்ன ஆகும்? இது அப்படியே ரெப்ளிகேட் ஆகுமா? அப்ப இந்த N15 2 ஸ்டாண்டு தனியா பிரிஞ்சுக்கும், அண்ட் N14 இருக்கிறது 2 ஸ்டாண்டு தனியா பிரிஞ்சிடும். அடுத்த 40 மினிட்ஸ்ல இந்த 2 டிஎன்ஏ எப்படி ஆகுது? நமக்கு 4 டிஎன்ஏவாக மாறப்படுது. அப்ப இதனுடைய காம்ப்ளிமெண்டரி N14 தான் இருக்கும். இது ரெண்டுமே N14 தான். சரியா? இது லைட் டிஎன்ஏ நம்ம சொல்லிக்கலாம். ஒரு N15 ஒரு N14, இது ஹைபிரிட்னு சொல்லிக்கலாம். கரெக்டா? கரெக்டா இல்லையா? N14 பிளஸ் N15 இப்படிதான் இருக்கும். ரைட்டு. இப்ப என்னுடைய கேள்வி என்ன, என்சிஆர்டியோட கேள்வி என்னன்னா, 80 மினிட்ஸ்க்கு அப்புறம், இப்ப 40 நிமிஷத்துக்கு 4 இருக்குங்க நமக்கு. நெக்ஸ்ட் 80 மினிட்ஸ்க்கு, சரியா? 80 மினிட்ஸ்க்கு இது எப்படி நமக்கு போகும்? முதல்ல இதை எடுத்து போடுவோமா? 1 2 தனியா போட்டுட்டேன். இது எடுத்து போடுவோமா? ஒரு ஒயிட், அதாவது N14, ஒரு எல்லோ. கரெக்டா? ரைட். இது எடுத்து போடுவோமா? ஒரு எல்லோ, அடுத்த 60 நிமிஷம் தானே சார் போடணும்? ஆமா இல்ல? சரி, ரைட். ஓகே ராஜா. சரி, ஓகே, நான் அது 60 நிமிஷமா மாத்திக்கிறேன். இதுக்கு ஒரு இது ஓகேவா? இப்ப எயிட்டீன் கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம அடுத்த ஸ்டெப் தான் போட முடியும். கரெக்டா? ஓகே, தேங்க்யூ. அங்கே பாக்க 60 மினிட்ஸ். இப்போ இப்படி கேள்வி இருக்குன்னு வச்சுக்க, 60 மினிட்ஸ்ல
எவ்வளவு டிஎன்ஏ N14 கொண்டதாக இருக்கும்? எவ்வளவு சிங்கிள் ஸ்ட்ராண்டு N14 கொண்டதாக இருக்கும்? கணக்கு பண்ணி சொல்லுங்க. 14 சார். 16 சார். 16மே N14 அப்பா. 14 N14 2 N15. கரெக்டா? கரெக்டா? எஸ் சார். ரைட்டுங்க. அடுத்து என்செட்டோட கேள்விக்கு வந்துடும். 80 மினிட்ஸ் இது அப்படியே மல்டிப்ளை ஆகுதுன்னா எவ்வளவு இருக்குன்னு சொல்லு பார்ப்போம். எத்தனை N14 எத்தனை N15 சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே கால்குலேட் பண்ணி சொல்லலாம்ப்பா. இது போடணும்னு அவசியம் கிடையாதுப்பா. சொல்லு பாப்பா. 34 N14 சார். 1 2 3 4 5 6 7 8 8 2 16 ஸ்டாண்ட் இருக்குன்னா மொத்தம் எத்தனை ஸ்டாண்டா வரும்? எத்தனை ஸ்டாண்டா வரும்யா? சிங்கிள் ஸ்டாண்டா எத்தனை வரும்? 38 சார். 32. 38 எப்படி ராஜா? 1 2 3 4 5 6 7 8 இல்ல இருக்கு. 8 2 16னா எவ்வளவு இருக்கும்? 32 சார். 32. சரியா? அப்போ டோட்டல் வந்து 32 சிங்கிள் ஸ்டாண்டு. இதுல N15 கொண்டது எத்தனை இருக்கும்? 2 சார். N14 கொண்டது எத்தனை இருக்கும்? 30 சார். யாருக்காவது புரியலையாப்பா? புரிஞ்சுச்சா? அண்டர்ஸ்டுட் ஆர் நாட்? எஸ் சார். அவ்வளவுதான்டா தம்பி. உங்களை ஏதாவது கேள்விகள் கொடுக்கணும்னா இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி கேட்கறதுன்னா இந்த மாதிரி தான் சம் உங்களுக்கு வரலாம். மேபி எதிர்பார்க்கலாம். ஏன்னா டிஃபிகல்ட் பண்ணிட்டே போனாங்கன்னா இது நீங்க எதிர்பார்க்கலாம். ஓகேவா? சரி ராஜா. ரைட், பார்த்துக்கலாம். ரைட், அடுத்தது எக்ஸ்பெரிமெண்டல் ப்ரூஃப் 2. சார் டிஎன்ஏ பாதி பழமை பேணும் பெருக்கத்தில் தான் என்ன ஆகிறது? ரெப்ளிகேட் அடைகிறது என்பதற்கான அடுத்த எக்ஸ்பெரிமெண்டல் ப்ரூஃப் 2 என்ன சார் பண்ணாங்க? டெய்லர் மற்றும் அவரது சகாக்கள், டெய்லர் அண்ட் கோ அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்ப சயின்டிஸ்ட் வந்து அவங்களுடைய இப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு 10 சயின்டிஸ்ட் வேலை பார்க்குறாங்க. அந்த 10 சயின்டிஸ்ட்ல யாருன்னா ஒருத்தர் தான் சீனியர் சயின்டிஸ்டா இருப்பார். சரியா? அவர் யாருன்னா டெய்லர். மீதி இருக்கக்கூடிய 9 பேரோட பேரையும் போடுறதுக்கு பதிலா என்னன்னு போடுவாங்க? அன் கோ ஆத்தர் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. கோ ஆத்தர்ன்னு சொல்லுவாங்க. அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. அப்ப டெய்லர் மற்றும் அவரது சகாக்கள் விசியா பேபா அப்படின்றதுனா என்னதுன்னா ஒரு இந்த அவரை வகையான ஒரு தாவரம் ராஜா. ரைட்டா? அவங்க அந்த தாவரத்துல அதோடைய குரோமோசோம்ல இருக்கக்கூடிய டிஎன்ஏவுடன் எதை பயன்படுத்துறாங்கன்னா, கதிரியக்கத்தன்மை கொண்ட தைமிடினை பயன்படுத்தி அந்த தாவரத்திலிருந்து அடுத்து உருவாகக்கூடிய தாவரத்திலும் அந்த கதிரியக்கத்தன்மை கொண்ட டிஎன்ஏ வந்திருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. அவங்க இங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க? ரேடியோ ஆக்டிவ் தைமிடின் பயன்படுத்தினாங்க. டிஎன்ஏவில் தைமிடின் இருக்கா இல்லையா? அதை வச்சு பயன்படுத்தினாங்க. சரியா? ஸோ வெரி சிமிலர் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இன்வால்விங் யூஸ் ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் தைமிடின் to detect distribution of newly synthesized DNA in the chromosome. சரியா? எதுல? விசியா பேபா அப்படின்ற ஒரு அவரை விதை, அவரை தாவரம். விசியா பேபான்றது ஒரு அவரை தாவரம். எந்த வருடத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா 1958ஆம் ஆண்டு இதுல கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிங்களா? ரைட். இதன் மூலம் ஒரு ஃபைண்டிங்க்கு வராங்க. யாரு இந்த யார் பண்ணாங்க? இது யார் பண்ணாங்க? டெய்லர் அண்ட் கோ. சரியா? டெய்லர் அண்ட் கோ ஆத்தர் என்ன முடிவுக்கு வராங்க? குரோமோசோமில் உள்ள டிஎன்ஏக்கள் பாதி பழமை பேணும் பெருக்கத்தின் மூலமாகத்தான் பெருக்கம் அடைகிறது. The experiments proved that the DNA in chromosomes also replicate semi-conservatively. சரியா? இந்த 2 எக்ஸ்பெரிமெண்ட், ஒன்னு மெசல்சன் அண்ட் ஸ்டாலோடைய எக்ஸ்பெரிமெண்ட், அதுக்கு அடுத்தது இவர் பேர் தான் மறந்துடுறேன், டெய்லர். சரியா? இவங்க 2 பேரோட எக்ஸ்பெரிமெண்ட் எதுக்காக நிகழ்த்தப்பட்டது அப்படின்னா, டிஎன்ஏ பாதி பழமை பேணும் பெருக்கத்தின் மூலமாகத்தான் பெருகி அடைகிறது என்பதை நிரூபிக்க பயன்படுத்தப்பட்டது. புரிஞ்சுச்சா? எஸ். நெக்ஸ்ட் வந்து மெஷினரி அண்ட் என்சைம், நொதிகள் மற்றும் அவற்றின் நுட்பங்கள். சார் இப்ப டிஎன்ஏ வந்து பிரிகை அடையுது சார். டிஎன்ஏ வந்து இப்ப ரெப்ளிகேஷன் ஆகுது. அதுக்கு என்ன என்சைம் தேவை? ஃபார் எக்ஸாம்பிள் டிஎன்ஏ பாலிமரேஸ். சார் அந்த ஸ்டாண்டு வந்து என்ன ஆகணும்? கொஞ்சம் பிரியணும் சார். சரியா? கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸ் ஆகணும் சார். அதுக்கு ஒரு என்சைம் எலிகேஸ். சரிங்களா? சார் டிஎன்ஏ ஸ்டாண்டை வந்து நம்ம அடுத்த இதுல பார்க்கலாம்.
ஒட்டணும் சார் டிஎன்ஏ லைகேஸ். சரியா? சார் டிஎன்ஏ ஸ்டாண்டு கட் ஆகணும் சார் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ். ஸோ இது மாதிரியான அப்ப டிஎன்ஏ ரெப்ளிகேஷன்ல என்ன மாதிரியான நொதிகள்லாம் ஈடுபடுகிறது, சரியா? அதனுடைய மெக்கானிசம் என்ன என்பதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்த கிளாஸ்ல இதை நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். நோ டவுட்? ஏன்னா அது அப்ப ஆரம்பிச்சு அதை முடிக்க முடியாதுன்றதுக்காக நம்ம அதை அடுத்த கிளாஸ்ல நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ.